வணக்கம். இன்னைக்கு ஒரு உக்ரைன் பற்றி ஒரு சின்ன பதிவு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்தியா வேறு மாதிரி திங்க் பண்ணுது, ஆனால் தமிழ்நாடு மட்டும் வேறு மாதிரி திங்க் பண்ணுது. எல்லா விஷயத்துலையுமே அப்படி தான். இந்தியா ரஷ்யாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிச்சு இந்த போரில். அதுக்கு காரணம் என்னென்னா, நமக்கு யூஎஸ் கிட்ட இருந்து ஒரு ப்ரொடெக்ஷனை தந்தாங்க அப்படிங்கிறத, ஒரு 1970s தந்தாங்க அப்படிங்கிறதும், அதே மாதிரி சைனா கிட்ட இருந்து ஒரு ப்ரொடெக்ஷன் தந்தாங்கங்கிறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள்னால ரஷ்யாவுக்கு தான் இந்தியா சப்போர்ட் பண்ணுது. ஆனால் தமிழ்நாடு மட்டும் வேறு மாதிரி சப்போர்ட் பண்ணும். உக்ரைன் சுதந்திரம் அப்படி அப்படின்னு. கரெக்டாக இல்லையான்னு கேட்டிங்கன்னா கரெக்டு, நம்ம தான் கரெக்டு. அதில் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த விஷயங்கள் என்ன நடக்குதுங்கிறது தான் இப்போ பற்றி பேச போகிறோம். இப்போ நம்ம பேச போகிறது எப்படி இந்த வார் எண்ட் ஆகுமா ஆகாதா. நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் பார்த்தோம், எப்போவுமே வாரம் எண்டு பண்ணணுன்னா அமெரிக்கா வேற ஒரு வாரை கண்டுபிடிச்சிச்சுன்னா தான் ஒரு வாரம் எண்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா அவங்க டயர்டாகி வேறு ஏதாவது டைவெர்ட் பண்ணணுன்னா தான் பண்ணுவாங்களே தவிர, இல்லை நோபல் பரிசு கொடுக்க போகிறாங்க அப்படின்னா எண்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா இதுக்கு எண்ட் ஆகாதுங்கிறத சொல்லியாச்சு. ஆனால் இப்போ சரி எண்டே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே, அது எப்படி எண்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு கேள்வி எல்லாருக்குமே. ஏன்னா ரஷ்யா இவ்வளோ பிடிச்சி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2014 அந்த கிரைமியாவை பிடிச்சிட்டாங்க. அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ்னு சொல்லுவாங்க. என்னென்னா, அந்த கருங்கடல் அந்த இது இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த இடம் தான் முக்கியங்கிறதுனால அதை பிடிச்சாங்க. அப்போலேருந்தே உக்ரைன் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு மிலிட்ரி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணாங்க. பட்டு ஒரு விஷயம் யோசிக்கணும், எப்போவுமே ரஷ்யா கிட்ட அணு ஆயுதம் இருக்குது. ரஷ்யா ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போக முடியுது. ரஷ்யானாலையும் அமெரிக்கானாலையும் மட்டும் இந்த விஷயங்களை பண்ண முடியுது, மறந்துடாதீங்க. வேறு எந்த கண்ட்ரியும் இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணல. இவங்க 2 பேரும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20%, அதாவது உக்ரைனில் ஒரு 20% இடத்த பிடிச்சி வச்சுருக்காங்க. இந்த 20% சொல்லும்போது ரொம்ப பரவாயில்ல, இதோட போச்சு 80% இருக்கே. ஏன்னா ரஷ்யா உக்ரைன் இந்தியாவுக்கு ஈக்குவலாக அவ்வளோ பெரிய நாடு அது அப்படின்னு உங்களுக்கு தோணும். இப்போ எப்படின்னா, இந்த 20% இவங்க பிடிச்சி வச்சுருக்காங்கல்ல இந்த ரஷ்யா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு பாம்பே, தமிழ்நாடு, கர்நாடகா, இது 3த்தையும் வேற ஒரு நாட்டுக்கு வேற ஒரு நாடாக மாறுச்சுன்னா என்ன ஆகும், அது மாதிரி தான் இது. அதாவது எல்லாமே ஒரு நல்ல ப்ரொடக்ஷனில், நல்ல ஒரு எக்கனாமியில், அதாவது ஸ்டேட்லேயே அந்த இந்த இடங்கள் தான் அதிகமான கம்பெனிஸு, அதிகமான ஃபேக்ட்ரிஸு எல்லாமே வச்சுக்கிட்டு எல்லா தொழிலையும் அதிகம் நல்ல ஒரு இதில் இருக்கிறது. மற்ற சைடு அந்த வெஸ்டர்ன் சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பயிர்கள் வெரைட்டி தான், அந்த மாதிரி தான். அதாவது விவசாயம்தான் முக்கியம். இப்போ இந்த இடத்தெல்லாம் பிடிச்சி வச்சுருக்காங்க. இப்போ அப்போ யோசிச்சுங்க, இப்போ இதெல்லாம் கொடுத்துட்டா ரஷ்யா பின்னாடி போகுது. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இத்தனை பேர் செத்து போய், ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ரஷ்யா வரவே வராது, புரியுதுங்களா? ஸோ அப்போ உக்ரைனு இதை ஒத்துக்கிட்டு தான் வரணும், இல்லைன்னா சண்டை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இப்போ போகிற சூழ்நிலை அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. அதைத்தான் உங்களுக்கு சொல்ல வரேன், எப்படி எண்ட் ஆகும் அப்படின்னு. ஏன் எண்ட் ஆகுமா ஆகாதாங்கிற ஒரு டவுட்டு அப்படிங்கிறது பார்ப்போம். ரஷ்யாலையும் பயங்கர அடி, பயங்கர இதெல்லாம் இருக்குது. ஆனால் ரஷ்யாவில் கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆயில் ப்ரொடக்ஷன் இருந்துக்கிட்டு இருக்குது, ஆயுதங்கள் ப்ரொடக்ஷன் இருந்துக்கிட்டு இருக்குது. அவங்க நாடு அவ்வளோ பெருசு, அதுலேருந்து வருமானங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஆப்பிரிக்காவில் அவங்களுடைய கொள்முதல் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அதாவது ஆயுதங்கள் இதெல்லாம் கண்டினியூஸாக ஏற்றுமதி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த சைடு ஒரு சைடு உக்ரைனுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இந்த சைடு ஒரு சைடு ஆப்பிரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஆயுதத்தை. ஸோ தே ஹாவ் ஸோ மச்சு. பட் உக்ரைன் அந்த அளவுக்கு இன்னும் பழகலை, புரியுதுங்களா? வாரம் ஸ்டார்ட் பண்ணும்போது செகண்ட் வேர்ல்டு வாரில் மீதி இருந்த இதெல்லாம் கொண்டு உள்ளே விட்டாங்க.
அதாவது டேங்க்கு இந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்து இதை தான் வச்சு சண்டை போட போகிறோன்னு ரஷ்யா கொண்டு வந்து காமிச்சாங்க. உடனே ஒரே சந்தோஷமாயிட்டாங்க யூரோப் ஃபுல்லாக. என்ன இதை வச்சுக்கிட்டுலாம் எங்ககிட்ட சண்டை போட முடியுமா, நாங்கள் ஜாவ்லின் வச்சுருக்கோம் அதை வச்சுருக்கோம் அப்படின்னு அடித்து தும்சம் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அவங்க வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் கொண்டு வந்து இங்கே போட்டு போயிருக்காங்க அப்படின்னு. இப்போ அவங்க கொண்டு வர ஆயுதங்கள்லாம் வந்து எல்லாமே இந்த 6th ஜென்ரேஷன் 5th ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆயுதங்களை தான் இப்போ யூஸ் பண்ணுறாங்க அவங்க. ஸோ இதை பார்த்துங்க, நம்ம அதாவது இதை ஏமாற்றிட்டாங்க ரஷ்யா, இவங்களும் ஏமாற்றிட்டாங்க. உணர்ச்சி வசப்பட்டு ஆயுதங்கள்லாம் இறக்கி இவங்க வந்து இந்த இடத்த வந்துட்டு ஒரு டெஸ்டிங் கிரவுண்டு மாதிரி ஆகிட்டாங்க உக்ரைன். எல்லா ஆயுதத்தையும் இங்கே தான் வச்சு இப்போ தான் பரிசோதனை பண்ணி பார்க்குறாங்க. ஏற்கனவே எப்படி செகண்ட் வேர்ல்டு வாரில் அணு ஆயுதம் வேலை செய்தா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இதில் ஜப்பான் மேலே போட்டாங்களா, அது மாதிரி தான் இதுவும். அதுக்காக ஜப்பான் நல்ல நாடுன்னு நினைக்கிறாங்க. ஜப்பான் வந்து அவங்களோட பயோ வெப்பனெல்லாம் சைனாவில் தான் போட்டு செக் பண்ணாங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்பப்போ. எதையும் யாரையும் நல்லவன் அப்படின்னு நம்பிடக்கூடாது. இங்கே இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம், ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ இவர் எதிர்கட்சி தலைவர்கள்லாம் உள்ளே போட்டு அடைச்சிட்டு இவர் நிறையா பண்ணி வச்சுருக்காருன்னு வச்சுங்க. அந்த நாட்டில் வந்து இப்போ ஜனங்கள்லாம் வந்து போர் பண்ணி எல்லாருக்கும் அவங்கவுங்க நாடு ரொம்ப முக்கியம்தான். ஆனால் அந்த ஒரு லிமிட் பிரேக்கிங் பாயிண்ட்டை தாண்டிட்டா ஒரு மாதிரி என்னடா இதுக்கு பேசாமல் என்ன அவங்க என்ன பண்ண போகிறாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு கீழே தான் இருந்தாங்க, ரஷ்யாவுக்கு கீழே தான் உக்ரைன் இருந்துச்சு, மறந்துடக்கூடாது. நீங்கள் வந்து புதுசாக ஒரு நாடுகிட்ட போய் அடிமையாகிறதோ இல்லை புதுசாக ஒரு நாடோட சேர்த்துக்கிறதோ கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இப்போ நீங்கள் சொல்லலாம் சுதந்திரம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு வந்து இந்தியாவுக்கு கீழே இருக்குது, புரியுதுங்களா? இப்போ கொஞ்ச நாள் தனியாக போயிடுச்சுன்னு வச்சுங்க, அப்புறம் திருப்பி வந்து இந்தியாவோட சேர்த்துக்கணும் அப்படின்னா சேர்ந்துக்கிறதுல ஒன்றும் பெரிய இது வந்துடாது. ஏன்னா எல்லாமே ஒன்று தான், கல்ச்சுரல் எல்லா பாண்டிங்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் 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 தான் வித்தியாசம் இருக்குமே தவிர முன்ன பின்ன அப்படி இப்படி இருக்குமே தவிர ஒன்றும் பெரிய வித்தியாசங்கள்லாம் ஒன்றும் இருக்காது. நீங்கள் திருப்பி எல்லாரும் எங்கே பேசுகிறாங்கன்னா ஒரு நாட்டுக்கு கீழே போய் இருக்கிறதா, ஒரு நாடு வந்து விரட்டுறதா அப்படின்லாம் பேசுகிறாங்க. அதே நாடோட தான் அவங்க இத்தனை வருஷம் இருந்தாங்க. செகண்ட் வேர்ல்டு வார்லேருந்து இத்தனை வருஷம் இருந்திருக்காங்க. 1991 வரைக்கும் இருந்திருக்காங்க. இப்போ தான் ஒரு 25-30 வருஷமாக தனியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் பேசும்போதும் இந்த இது பண்ணும்போதும் என்னடா இப்படி போய் இன்னொரு நாட்டுக்கீழே இருக்கிற மாதிரி பேசுகிறீங்களே அப்படின்லாம் கரெக்ட் தான். தனி சுதந்திரத்தை அனுபவிச்சுட்டா அதுக்கப்புறம் உள்ள திருப்பி போகிற ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் நான் திருப்பி சொல்கிறேன், இங்கே மக்களில் பாதி பேர் ரஷ்யன் மொழி பேசுகிறவங்க, ரஷ்யாவோட இந்த லெட்டர் கனெக்ஷனில் இருக்கவங்க. இப்போ எப்படி நம்ம காஷ்மீரில் இந்த சைடும் அந்த சைடும் வந்து பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்கிக்கிறாங்க, இந்த பஞ்சாபில் இந்த சைடும் அந்த சைடும் பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்கிக்கிறாங்களோ அது மாதிரி தான் அதுவும் அங்கே இருக்குது. தயவு செஞ்சு போட்டு குழப்பிக்கூடாது. வெளியில் நமக்கு சொல்லப்படுற நியூஸையும் நீங்கள் வந்து இதையும் இது பண்ணிங்க. சரி, அது போயிட்டு போகுது. இப்போ விஷயம் என்னென்னா, எப்படி வார நிப்பாட்டுவாங்க. இப்போ வார நிப்பாட்டினா இவங்க வாங்கின அத்தனை கடனையும் இப்போ திருப்பி கொடுக்குற சூழ்நிலைக்கு வரும். சரிங்களா? ஏறக்குறைய குத்து மதிப்பாக பார்த்தீங்கன்னா 192 பில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஏற்கனவே அமெரிக்காக்காரன் இதில் பாதி எனக்கு கொடுத்துரு, உக்ரைனில் இந்த பக்கத்தை கொடுத்துரு, அந்த பக்கத்தை கொடுத்துரு, மைன்லாம் கொடுத்துரு, எனக்கு அதை கொடுத்துரு, இதை கொடுத்துருன்னு யூஎஸ் ட்ரம்ப் பேசி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது மாதிரி இப்போ எல்லாரும் கடன் கொடுத்து வச்சுருக்காங்க. யூரோப்பியன் யூனியன் கடன் கொடுத்து வச்சுருக்கு, வேர்ல்டு பேங்க்கு கடன் கொடுத்து வச்சுருக்கு. கொஞ்சம் நாளைக்கு சரின்னு ஓட்டுவாங்க, அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணுவாங்க, வட்டியாவது கட்டுன்னு ஆரம்பிப்பாங்க, எங்களுக்கு வேறையாவது எழுதி வைன்னு ஆரம்பிப்பாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு நாடு 3 வருஷமும் சண்டை போட்டு மக்களையும் இழந்து இடத்தையும் இழந்து, அதாவது 20% இடம் இப்போ கட்டாயமாக போச்சு. அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. அதிசயம் ஏதாவது நடந்தால் தான் உண்டு. சரிங்களா? 20% இடம் போச்சு. இப்போ அதிசயம்லாம் நடக்குமான்னு டவுட்டு. ஏன்னா அதிசயம் நடந்தால் ட்ரம்ப் இவருக்கு புத்தினுக்கு அங்கே வந்து ரஷ்யாவில் அசிங்கமாக போயிடும். ஸோ அவர் எதையாவது பயன்படுத்தி, அணு ஆயுதத்தையாவது பயன்படுத்தி இதை மாதிரி எதுவும் நடந்துடாமல் பார்த்துக்குவாப்பில். சரிங்களா?
என்ன மிஞ்சி போனால் கொஞ்சம் நாளைக்கு திட்டுவீங்க, ஏற்கனவே இதைத்தான் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் அவங்க ரஷ்யா மேலே ஒரு பொருளாதார தடையை போட்டு 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 இது பண்ணி வச்சு. சரி, இப்போ ஏதாவது நடக்குமா, பாசிட்டிவாக ஏதாவது நடக்குமா அப்படின்னா, இந்த போர் நடந்ததே வந்து இப்போ அதுக்கப்புறம் அந்த ஏற்கனவே இருக்கிற 192 கோடி ரூபாய் கடன், இதுக்கப்புறம் இனிமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உடஞ்ச பில்டிங்கை சரி பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இப்போ திருப்பி இந்த எக்கனாமியை சரி பண்ணணும், இதுக்கெல்லாம் ஒரு காசு தேவைப்படும். இதுக்கெல்லாம் இவங்க எங்கே போய் நிற்க போகிறாங்கன்னு யாருக்கும் தெரியலை, அவங்களுக்கும் தெரியலை. இப்போ அவங்களுக்கும் தெரியலைங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ இதெல்லாம் வந்து இவருக்கு புரிஞ்சிருச்சு, யாருக்கு, ஜெலன்ஸ்கி. அதனால தான் அவர் வந்து என்ன பண்ணுறது, எப்படி முடிக்கிறதுங்கிறது தெரியாமல் தான் இப்போ திருன்னு இழுத்துக்கிட்டே தெரியுறாங்களே தவிர அவங்களுக்கும் வார தொடர்றதுலாம் இஷ்டம் இல்லை. அதை தெளிவுபடுத்திங்க. இப்போ வாரம் வந்து இப்போ எப்படி முடிக்கிறது, ஏதாவது ஒன்றாவது கொடுக்கணும்ல. நேட்டோ சத்தியமாக சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன் சேர்த்துக்க மாட்டாங்க, அதுவும் இப்போ சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா 20% இடம் போயிடுச்சு. இப்போ சேர்த்துக்கிட்டா, வாரம் நிற்கிறதுக்கு முன்னாடி சேர்த்துக்கிட்டா, நேட்டோவில் இருக்கிற நாடுகள்லாம் ரஷ்யா மேலே போர் எடுக்கணும். ஏன்னா நேட்டோவில் ஒரு துணியை கையை வச்சா கூட எல்லா நாடும் சேர்ந்து தாக்கணுங்கிறது தான் ரூல். அதனால இப்போ நேட்டோ சேர்த்துக்க மாட்டாங்க. சரி, போர் முடிஞ்சதுக்கப்புறம் சேர்த்துக்குவாங்களான்னா அதுவும் சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், இப்போ உக்ரைன் தான் வந்து பஃபர் ஜோன். பஃபர் ஜோன்னா உங்களுக்கு திருப்பி ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், யாரெல்லாம் ரஷ்யாவுக்குள்ளே படையெடுத்து உள்ளே போனாங்களோ, அது செகண்ட் வேர்ல்டு வாராக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி ஃப்ரான்ஸில் இருந்தவங்களாக இருந்தாலும் சரி, யார் உள்ளே போனாலும் அவங்க யுக்ரைனை கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா சட்டன்னு ரஷ்யாவுக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ உக்ரைனை வந்து ரொம்ப முக்கியம் ரஷ்யாவுக்கு, புரியுதுங்களா? அதாவது இவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்க பஃபர் ஜோனே அது ஒன்று தான். இல்லைன்னா அடுத்த நிமிஷம் ரஷ்யா மாஸ்கோலாம் இப்படிங்கிறதுக்குள்ள தட்டி தூக்கிடலாம். அதனால தான் இந்த பஃபர் ஜோனுக்கு வந்து கிரியேட் பண்ணி இப்படியே வச்சுக்கிட்டு பாதுகாத்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ரஷ்யா. மற்ற சைட்லலாம் கவலைப்படல பாருங்க, மேலே இருக்கவங்க எல்லாம் போனாங்களே, இந்த ஃபின்லாண்டு இதெல்லாம் போச்சு, அதுக்கெல்லாம் எதுக்கும் கவலைப்படல. அவங்க போய் தொலை ஒன்று பேசுவாங்களே தவிர ஒன்றும் பெருசாக கவலைப்படல. ஆனால் உக்ரைனை வந்து அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்ப முக்கியம். அதனால சத்தியமாக நேட்டோவில் சேர்ந்துச்சுன்னா அவங்க முடிச்சு விட்ருவாங்க. 2 பேருக்கும் டைரக்ட் வார் வந்துடும். எந்த காலத்துலையும் இவங்க டைரெக்டாக சண்டை போட மாட்டாங்க. யூரோப்பியன்ஸ் கட்டாயமாக சண்டை போட மாட்டாங்க. அன்லஸ் அதர்வைஸ் அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டா தான் உண்டு, மறந்துடாதீங்க. மற்றவங்களுக்காக சண்டை போடவே மாட்டாங்க. அதனால நேட்டோக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க. அதை ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஏன்னா விதவிதமாக சொல்லுவாங்க, அவ்வளோதான் விஷயம். நேட்டோக்குள்ளே இப்போ சேர்ப்போம், அப்புறம் சேர்ப்போம், அப்படி அதை சேர்க்க மாட்டோங்கிறத தான் வேறு மாதிரி சொல்லுவாங்க. வேறு ஒன்றும் விசேஷம்லாம் அங்கே இல்லைங்க. சரி, அட்லீஸ்ட் யூக்குள்ளே சேர்ப்பீங்களா அப்படின்னா, யூரோப்பியன் யூனியனுக்குள்ளே சேர்த்திங்கன்னா அட்லீஸ்ட் பொருளாதாரமாவது கொஞ்சம் வளர்ச்சி அடையும்ல அப்படின்னு ஏதாவது கேட்டிங்கன்னா அதுவும் சேர்த்துக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் முன்னாடி கொஞ்சம் நெஞ்சம் இந்த இது வச்சுருந்தாங்க. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, யூரோப் ஃபுல்லாக வந்து உக்ரைன் மக்கள் வந்து அகதிகளாக வந்தாங்க. அகதிகளாக வந்தவங்கெல்லாம் அவங்களுடைய பிஹேவியரை பார்த்துட்டு இவங்க ரஷ்யன்ஸ் மாதிரியே பிஹேவ் பண்ணுறாங்கன்னு யூரோப் ஃபுல்லாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ கவர்மெண்ட் எல்லாமே ரொம்ப பேசுவாங்க தெரியுமா, எங்கேருந்து வந்தாலும் அகதிகள்லாம் உள்ளே சேர்ப்போம் அப்படின்னு பேசுவாங்கல்ல. அவங்கெல்லாம் இப்போ என்ன பேசுகிறாங்கன்னா, உக்ரைனில் இருந்து மேற்கொண்டு அகதிகள் வராமல் தடுப்பது எப்படி, இப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பார்த்துங்க உங்களுக்கு, அதாவது உக்ரைனை வந்து யூரோப்பில் மதிக்கலை, ரஷ்யன்ஸோட பிஹேவியர் இருக்குங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ரஷ்யன்ஸோட பிஹேவியர்னால் உங்களுக்கு என்னன்னு தெரியணும் அப்படின்னா, எப்படி சொல்கிறது, ஒரு தடவை ஃப்ரான்ஸுக்குன்னு நினைக்கிறேன், ஃப்ரான்ஸுக்கா ஜெர்மனிக்கோ ஏதோ சம்திங், 2த்துல ஏதோ ஒரு நாடு, ஃப்ரான்ஸுக்கு தான் நினைக்கிறேன், ஃபுட்பால் மேட்ச் பார்க்குறதுக்கு 2 ஃப்ளைட்டில் வந்தாங்க. அவங்க 2 ஃப்ளைட்டையும் அப்படியே பேக் பண்ணி திருப்பி அப்படியே அனுப்பிச்சி வச்சுட்டாங்க ரஷ்யாவுக்கு. திருப்பி ரஷ்யாவிலேருந்து வந்த ஃப்ளைட்டை. என்ன காரணம் சொன்னாங்கன்னா, ஒன்று தான், இவங்க இந்த குரூப்பை பார்த்தாலே பயமாக இருக்குது எங்களுக்கு, இதில் வந்து ஃபுட்பால் மேட்ச் நடந்து முடியும் போது கரெக்டாக கலாட்டா பண்ணுவாங்க, எங்களால் இதெல்லாம் இந்த ஊருக்குள்ளே இதெல்லாம் வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு புரியுதா இந்த ரஷ்யன் பிஹேவியர்னா என்னன்னு? ஸோ அதுதான் விஷயம். இப்போ ரஷ்யன் பிஹேவியரை பார்த்து இப்போ பயந்து போயிருக்காங்க யூரோப் ஃபுல்லாக. அதனால் சத்தியமாக யூரோப்பியன் யூனியனுக்குள்ளேயும் சேர்த்துக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் யூரோப்பியன் யூனியனுக்குள்ளே சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா பொருளாதாரத்தில் கொஞ்சம் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுலேயும் இப்போ இடிக்கும். ஒருவேளை யூரோப்பியன் யூனியனுக்குள்ளே சேர்த்தாங்கன்னா இப்போ இங்கே இருக்கிற மக்கள், இப்போ வெளியில் இருக்கிற மக்கள், அதாவது அகதிகளாக வந்த மக்கள் அகதியாகவே அப்படியே
தங்கிட்டு அப்படியே சிட்டிசன்ஷிப்பை வாங்கிட்டு அந்த ஊர்லேயே செட்டில் ஆவாங்களே தவிர யாரெல்லாம் வந்திருப்பா, இடம் இல்லாதவன் மட்டும்தான் வந்திருப்பான். ஞாபகம் வச்சுங்க. இடம் இல்லாதவன் எல்லாரும் இங்கே வந்திருப்பாங்க. இடம் இருக்கிறவன் அத்தனை பேரும் அங்கே தான் இருப்பான். ஸோ அங்கே 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 சம்பளம் வேற, இங்கே சம்பளம் வேற யூரோப்புக்குள்ள. ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ அதுவுமே எந்த அளவுக்கு சேர்க்க மாட்டாங்க, சேர்த்தாலும் எந்த அளவுக்கு அது உபயோகப்படும் அப்படிங்கிறது தான் இப்போ பிரச்சனையே. ஏன் அது இதுக்கும் ரஷ்யாவுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா யூரோப்பியன் யூனியனில் யார் சேர்ந்தாலும் அவங்க அதெல்லாம் பற்றி கவலைப்பட மாட்டாங்க ரஷ்யா. ஏன்னா அது வந்து மிலிட்ரி அலையன்ஸ் இல்லை. ஸோ அதை பற்றி அது பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் விஷயம். இப்போ ஜெலன்ஸ்கி என்ன பண்ணுவார்? வார் நின்றுச்சுன்னா மக்கள்லாம் கோவத்தில் இருக்காங்க. அப்போ ஜெலன்ஸ்கி கண்டினியூ பண்ணுவாரா? கண்டினியூ பண்ணாருன்னா அப்போ சுதந்திர நாடு டெமோக்ரஸின்னு பேசிக்கிட்டு இருக்காங்களே, டெமோக்ரஸி என்ன ஆகும்? அது எப்படி கண்டினியூ பண்ண முடியும்? அந்த கரெக்டான நேரத்தில் எலெக்ஷன் நடக்கணும் இல்லையா? அப்போ ஜெலன்ஸ்கிக்கு என்ன பாதுகாப்பு? ஏற்கனவே அவர் மேலே கேஸ்லாம் இருக்குது, மறந்துடாதீங்க. பைப்பை உடைச்சது அவர் தாங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த பைப் லைன் வந்துச்சு இல்லையா, ஆயில் பைப் லைனு, இதை உடைச்சது அவர் தாங்கிறதையும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அவரை எப்படி பாதுகாக்க போகிறாங்க? அப்போ அதை ஏதாவது ஒரு எய்தர் அமெரிக்காலேயோ இல்லை கனடாலேயோ இல்லை ஏதோ ஒரு யூரோப்பியன் கண்ட்ரிலேயோ தான் அவரை கொண்டு போய் வச்சுக்கணும். அதே ஊரில் இருந்தாருன்னா எலெக்ஷன் வைக்கணும். எலெக்ஷன் வச்சாங்கன்னா திருப்பி அவர் ஜெயிக்கணும். ஜெயிச்சாதான் உண்டு, இல்லைன்னா பாதுகாப்பு திருப்பி கிடையாது. இப்போ ஒருவேளை இவர் ஜெயிச்சாலும் கடன் அடைக்க முடியாது. இவர் ஜெயிக்கலைன்னாலும் எதிர்கட்சியில் எதிரில் இருந்து ஜெயிக்கிறவன் கேட்பான், இப்படி பண்ணிட்டு போயிட்டே நாட்டை, நம்ம தான் பேச்சுவார்த்தைன்னு பேசுவோமே அப்படின்னு. ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பித்த போர், மறந்துடாதீங்க. ஒரே ஒரு ஆள் வாய் விட்டு ஆரம்பித்த போர். அதாவது ரெண்டு பேர், ஒருத்தர் யூஎஸ் பிரசிடென்ட்டு, பழைய பிரசிடென்ட்டும் இவனும் சேர்ந்துக்கிட்டு நாங்கள் வந்து நேட்டோவில் சேருவோம் வாயிலேயே விட சுட்டு அடி வாங்குறதும் பாயில. நேட்டோவிலையும் சேர போகிறதில்ல. இப்போ வாயிலேயே வடை சுட்டதுக்கு இப்போ அடி வாங்கிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தன் வடை சுட்டதுக்கு. எப்படி பார்த்துங்க? யூஎஸ் பிரசிடென்ட்டு நேட்டோவில் சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பிரச்சனையை கிளப்பி விட்டு சண்டையை உருவாக்கி விட்டு கிளம்பிட்டாரு அந்த ஆள். இப்போ ட்ரம்ப் வந்துட்டார், அடுத்த பிரசிடென்ட் வந்துட்டார். இப்போ அடி வாங்குறது உக்ரைனு. அவரோட சேர்ந்து ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்து நேட்டோவில் சேர போகிறோம். கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா? நேட்டோவில் சேர முடியுமா? சேர்ந்தா விட்டுருவாங்களா இவங்க? இதை தானே ரொம்ப வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒரு பஃபர் ஜோன் தேவை, எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் எப்படி இந்த யூரோப்பியன் யூனியனும் ஜெலன்ஸ்கியும் என்ன பண்ண போகிறாங்க? ஜெலன்ஸ்கி என்ன பண்ண போகிறாரு? எங்கே போகிறாரு? போனால் அதாவது வார் நின்னாதான் பேச்சு, இல்லை வார மினிமல் ரேஞ்சில் கண்டினியூ பண்ணுவோம் சும்மா ஜாலிக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்கன்னா இன்னொரு 2-3 வருஷத்துக்கு கண்டினியூ பண்ணாங்கன்னா எதர் இப்போ புத்தின் எல்லாம் போயிடலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது நடக்கலாம். அப்படித்தான் யோசிச்சு பாருங்க. இப்போ எப்படி வாரம் நிறுத்துறது? ஜெலன்ஸ்கி என்ன பண்ணுறது? அந்த ஊரில் எலெக்ஷன் நடத்தணும்ல, டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில். இதெல்லாம் யூரோப்பியன் ஃபுல்லாக ஊருக்கெல்லாம் பாடம் நடத்துவாங்கல்ல. யோசிச்சிங்களா எப்படி வாரம் நிப்பாட்டுவாங்க அப்படின்னு? வாரம் நின்னா என்ன ஆகும் அதுக்கப்புறம் அப்படிங்கிறது அதெல்லாம் யோசிங்க. எதுக்கு தான் அந்த பதிவு, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் யோசிக்கிறதுக்காக மட்டும்தான். நன்றி, வணக்கம்.